ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வசனங்களை கிறிஸ்தவர்கள் கூடி வருகிற இடத்தில் சிந்திப்பது, ஜெபிப்பது, ஆராதிப்பது ஒரு நிகழ்வாக பழக்கமாக கொண்டிருப்பதால் இந்த திருமண நிகழ்விலும் ஒவ்வொருவரையும் வரவேற்பதும் வாழ்த்துவதும் திருமண வீட்டாருடைய கடமையாக இருக்கிறது. இருப்பினும் கூடி வந்திருக்கிற உறவுகளையும் நட்புகளையும் திருச்சபை மக்களையும் திருச்சபை தலைவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:50 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் குணம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நலம் புலம் ஒன்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நினைவுபடுத்துகிறோம். ஆபிரகாம் நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன். நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அவன்தான் தகப்பன். பரலோகம் அவனைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரவேலர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்த மூவருக்குமே தகப்பன் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக கடந்து போன எலியேசர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்திலே கேட்ட அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறார். ஜெபிக்கும் போது ஒரு அடையாளத்தை கேட்கிறார். எலியேசர் ஆபிரகாமுடைய வேலைக்கார செக்ரட்டரி, பிஏ வந்தான். அவன் பிரேயர் பண்ற ஒரு மனுஷன். அவன் ஜெபிக்கிறான். தேவனே, தகப்பனே, என்னுடைய எஜமானுடைய குமாரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி வந்திருக்கிறேன். ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் தண்ணி எடுக்கும்படியாக ஊருக்கு புறம்பே இருக்கிற கிணத்துக்கு வந்து போவாங்க. இப்படி வந்து போகிற பெண்கள் இடத்துல ஒரு பெண்ணிடத்தில் நான் கேட்பேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்பேன். உனக்கும் தண்ணீர் தருவேன், நீ பயணம் பண்ணி வந்த வாகனத்துக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணி தருவேன் சொல்லுகிற பெண் எவளோ அந்த பெண் நீர் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த பெண் என்று நான் நிச்சயப்படுத்திக் கொள்ளுவேன் என்று அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் பண்ணினபடியே ஜெபத்தை கேட்டு அப்படியே அநேக வாலிப பிள்ளைகள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணிடத்தில் கேட்கிறான். கேட்டபடியே ஒரு பெண் சொல்லுகிறார், உமக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அதை கேட்டவுடனே அவனுடைய மனதுக்குள்ளே இறைவன் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணினார். இந்த பெண் தான் தேவன் நியமித்த பெண். இந்த வீட்டாரிடத்திலே போய் பேசி அதை ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்லி அவன் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு ஜெபம் பண்ணினபடி நடக்குதா என்று யோசித்து பார்த்தான். அது மாதிரி ஒரு பெண்ணை கேட்ட உடனே அந்த பெண்ணை தண்ணி எடுத்து ஏறுறா. இது இறைக்கிற கிணறு இல்லை, இது திலா சக்கரம் போட்ட கிணறு இல்லை, சுவிட்சை தட்டின உடனே வருது பாருங்க தண்ணி, அந்த மாதிரி கிணறு இல்லை, போர் இல்லை. அந்த காலத்து கிணறு பெரிய அகலமான ஊரே தண்ணீர் குடிக்கும்படியான அகலமான கிணறு.
2 பகுதியிலே வாசற்படி வைத்திருப்பார்கள். அதில் இறங்கி ஏறணும். அவ்விதமாக இறங்கி ஏறி தண்ணீர் சுமந்து கொண்டு போவார்கள் தங்கள் வீடுகளுக்கு. இப்பொழுது எலியேசருக்கும் தண்ணீர் வார்த்து அவனோடு கூட வந்தவர்கள் மொத்தம் 10 பேர். டீம்ல 10 பேரும் பயணம் பண்ணி வந்த வாகனம் ஒட்டகம். இப்போ உள்ள காருக்குன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றணும்னா சாதாரண இல்லை, இடுப்பெலும்பு ஒடிஞ்சிடும். அவ்வளவு பிரயாசத்தோடு அவள் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் மோந்து ஏறி ஊத்தி மறுபடி இறங்கி ஏறி தொடர்ந்து செய்கிறார். நடக்கிறதா, முழுமையாக நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே நிற்கிறான் எலியேசர். ஆண்டவற்றை கேட்டுக்கொண்ட பெண் இவள்தானா என்பதை நிச்சயப்படுத்தும்படி பார்த்து கொண்டே இருக்கிறான். 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்து முடிக்கிறார். நீ யாருடைய மகள்? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அவ சொல்றான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரத்தை பலி செலுத்தினார். அடுத்து வீட்டுக்குள்ள போறான். உட்காந்து பேசுறாங்க. நாங்க எப்படி வந்தோம், எந்த வழியில வந்தோம், எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்தோம் பொண்ணு கேட்கறதுக்கு இதெல்லாம் சொல்றான். கடந்து வந்த பாதையை சொல்லிக் கொடுக்கிறான். கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த பெண் தேவனால் வந்த பெண், இந்த கணவன் தேவனால் வந்த கணவன் என்பதை ஜெபத்தின் மூலமாக நிச்சயப்படுத்தின சாட்சியை கேட்டவுடனே அந்த பெண் வீட்டார் அமைதியானார்கள். நிச்சயப்படுத்த வேண்டிய விஷயம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி நிச்சயப்படுத்தணும். தங்கத்தில் நிச்சயப்படுத்தக்கூடாது, புரோக்கரை வச்சு நிச்சயப்படுத்தக்கூடாது. யாருக்கு? திருச்சபை மக்களுக்கு. திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படி வேணாலும் நிச்சயப்படுத்தலாம். அழகு நிச்சயப்படுத்துறாங்க, படிப்பு நிச்சயப்படுத்துறாங்க, பணம் டவுரி நிச்சயப்படுத்துறாங்க, உறவு நிச்சயப்படுத்துறாங்க, ஜாதி நிச்சயப்படுத்துறான். இதெல்லாம் உலகம். சபைக்கு வெளியே ஒரிஜினல் சபைக்குள்ள இருக்கிறவன் இதை வச்சு நிச்சயப்படுத்த மாட்டான். ஜெபம் பண்ணுவான். கர்த்தரை நோக்கி, கடவுளை நோக்கி வேண்டுதல் பண்ணிட்டே இருப்பான். சுவாமி, உங்களால இந்த திருமணம் நடக்கணும் ஐயா. அவன் தான் அவிசுவாசி, மற்றவெல்லாம் அவிசுவாசி. சபைக்குள்ள இருப்பான், பிரசங்கியாரா இருப்பான், அவன் அவிசுவாசியா இருப்பான். விசுவாசி செய்யக்கூடிய காரியத்தை நான் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயப்படுத்துவது தேவனாலே. சொர்க்கம் நிச்சயப்படுத்தணும், பரலோகம் நிச்சயப்படுத்தணும், அதில் இருக்கிற பரமபிதா நிச்சயப்படுத்தணும், அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிற பாதையும் நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். நீங்க எதனால நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்தில் வந்து ஐயா ஒரு செய்தி கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக வந்து நிற்கிறேன். மற்றது என்ன ஏதுன்னு ஐயா போதகர், ஸ்தல போதகர் ராஜ்பாய் அவர்கிட்ட கேட்டுக்கிறீங்க, அவருடைய துணைவியார்கிட்ட கேட்டுக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயப்படுத்த வேண்டிய இடம், நிச்சயப்படுத்த வேண்டியவர் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தேவன். கர்த்தருக்கு மகிமை. இந்த எலியேசரை நிச்சயப்படுத்தி அனுப்புனதுனால வீட்டுக்குள்ள போய் சொல்றாங்க, இப்படி இப்படி நாங்க ஜெபம் பண்ணோம், இப்படி இப்படி ஆண்டவர் நடத்திட்டே வந்தாரு, இப்போ உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு, இந்த பெண்ணு தான் ஆண்டவர் தந்த பெண்ணுன்னு நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். நீங்க பெண்ணை பத்த தகப்பன் கூட பிறந்தவங்களாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அவங்க இதுவரைக்கும் இவன் கதையை கேட்டதுனால சொல்லிட்டாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, தேவனால் வந்தது என்று பொய் சொல்லல, உண்மையை சொல்றாங்க, சத்தியத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை. அநேகர் விசுவாசின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருப்பான், ஊழியக்காரன் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருப்பான். ஆனா எலியேசர் பொய் சொல்லவில்லை. அவன் சொன்ன சத்தியத்தை, நடந்து வந்த கர்த்தர் நடத்தின பாதைகளை கேட்ட பெண் வீட்டார் சொன்னாங்க, இது கர்த்தரால் வந்த காரியம், இது தேவ சித்தம், தேவனுடைய சித்தத்தின்படி
ஒரு திருமணம் இந்த பூமியிலே நடக்குமானால் அதிலே நலம் புலம் ஒன்று சொல்லக்கூடாது. நல்லதும் சொல்லக்கூடாது, கெட்டதும் சொல்ல வேண்டாம். தேவனால் வந்த விவாகம். இப்பொழுது மணமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், இரு வீட்டாரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், தேவனால் வந்தது என்று நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்பு என்ன பேசினீங்களோ, என்ன செஞ்சீங்களோ, எங்க போனீங்களோ வந்தீங்களோ, அது வேற, அவுட் ஆஃப் ஆர்டர். இப்ப திருமண எல்லைக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க நிச்சயப்படுத்திக்கிறணும். மணமகனும் இருவரும் நிச்சயப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த திருமண வைபவம் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படுகிற இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது கர்த்தருடைய சித்தம்தான் சொல்லி நிச்சயப்படுத்திடும். இங்க நிச்சயப்படுத்திட்டா சாகுற வரைக்கும் அதை மாற்றக்கூடாது. எது வரைக்கும்? சாகுற வரைக்கும், அல்லது ஆண்டவர் இயேசு வந்து மறுரூபப்படுத்துற வரைக்கும் மாற்றவே கூடாது. தெளிவா இருக்கணும். நாங்க பிரசனமாகிற திருமணம் தேவன் பிரசனமாகிற திருமணமாக நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதனால அதுல நல்லதும் சொல்லக்கூடாது, கெட்டதும் சொல்லக்கூடாது. கல்யாணம் முடிச்ச பிறகு குறை சொல்லக்கூடாதுன்னு அது அர்த்தம். கர்த்தரால் வந்துருச்சுன்னு சொல்லி நிச்சயப்படுத்திட்டீங்கன்னா நல்லதும் சொல்லக்கூடாது, கெட்டதும் சொல்லக்கூடாது. என்ன கொண்டு வந்தா சொல்லக்கூடாது. நிறம் இல்லை, மாப்பிள்ளைக்கு மூக்கு சரியில்லை, முடி சரியில்லை, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு சரியில்லை, ஒன்றும் சொல்லக்கூடாது. சொன்னா உன் தலையில இடிதான் விடுது. அது மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, பெண்ணு வீட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த சபையை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, இது தேவனால் வந்தது, கர்த்தரால் வந்தது இந்த காரியம் என்று நிச்சயப்படுத்தி விட்டால் நலமும் சொல்லக்கூடாது, புலமும் சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்து சொன்னார்கள். ரெபெக்காளை பெற்றெடுத்த தகப்பன் பெத்துவேல் சொல்லல. ஏன்னா அவங்க மனசுல நல்ல நிச்சயம், இது தேவனே வாய்க்க பண்ற திருமணம், இது கர்த்தரே நடத்துகிற திருமணம் ஏன்னு நிச்சயப்படுத்தின பிறகு அதுல நல்லது கெட்டது சொன்னா அவரை பாதிக்கும். அவரை பாதிச்சுன்னா சாபந்தான் அவர் குடும்பத்தில். இந்த உலகத்துல நீ நானும் நல்லா இருக்கணும்னா நல்லதும் சொல்லக்கூடாது, பொல்லதும் சொல்லக்கூடாது. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, நினைச்சாலே உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில சாபந்தான். அதனால ரொம்ப தெளிவா இருக்கணும். இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. மத தலைவர்களை வச்சு நடக்கல, கட்சி தலைவர்களை வச்சு நடக்கல, ஆட்சி தலைவர்களை வைத்து நடக்கல. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் இயேசுவின் நாமத்தில் அவர் தலைமையில் நடக்குது. அதனால இந்த திருமண எல்லைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் யோசிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், போகட்டும். இனி பாவம் செய்யாத. திருமணத்துக்கு பின்பு யாரும் பேசுறதுக்கு அனுமதி இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கணும். சபைக்கு வெளியே இருக்கிறவன் எது வேணாலும் பேசலாம், அது அவனுடைய உரிமை. ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க வாயை திறக்கும் போது பார்த்து வாயை திறந்து பேசணும். நல்லதும் சொல்லாதீங்க, பொல்லதும் சொல்லாதீங்க, மாப்பிள்ளையை பத்தியும் சொல்லாதீங்க, பொண்ணை பத்தியும் சொல்லாதீங்க. ஆகவே மணமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணமகன் கார்த்திக் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு புரிஞ்சு, நித்யா என்பவள் தேவனால் தரப்பட்ட மனைவி என்பதை திருமணத்துக்கு பின்பு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நித்யா எண்ணத்தை நிச்சயப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். இந்த கார்த்திக் என்ற இந்த யாக்கோபை தேவனே எனக்கு கணவனாக தந்தார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உறுதிப்பாடு இல்லாம திருமணங்களை செய்யக்கூடாது. சபைக்கு வெளியே செய்யலாம், சபைக்கு உள்ள அதை செய்யக்கூடாது. அதனால நீங்க பிரிச்சு பார்க்கணும். சபைக்கு வெளியே உள்ளவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. சபைக்கு உள்ள நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த உரிமை அற்றுவிட்டது. தேவன் செய்கிறது. தேவனே தந்த மனைவி, தேவனே தந்த புருஷன் என்ற நிச்சயத்தை உடையவர்களாக நீங்கள் தொடர வேண்டும்.
கர்த்தர் அந்த நிச்சயத்தை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படின்னா, கல்யாணம் முடிச்ச பிறகு, கணவன் மனைவி ஆன பிறகு, 1-2 குழந்தைகள் பிறந்த பிறகு, இது தேவன் தரல, பிசாசு பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்கன்னு யார் வாயிலிருந்து வரக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்புறம் சொல்லக்கூடாது, இப்ப சொல்லிடணும். கல்யாணம் நடந்து கணவன் மனைவியாகி குழந்தைகள் பிறந்த பின்பு அவன் தான் பிடிச்சி கட்டி வச்சான், இவன் தான் பிடிச்சி கட்டி வச்சான் ஏதாவது பேசினா நீ விசுவாசியே கிடையாது. நீ அவிசுவாசிலும் கெட்டவன். வாயில வரக்கூடாது. வந்திருக்குமானால் மன்னிப்படு. ஆண்டவரே, அறியாம நான் இப்படி சொல்லிட்டேன், பேசிட்டேன், தெய்வமே எனக்கு மன்னிக்கணும் நீ கேட்கணும். தொடர்ந்து பேசிட்டு இருந்தா உன் மேல பிசாசின் ஆவிதான் இறங்கும். பரிசுத்தா இறங்க மாட்டார். அப்படி பரிசுத்தா இறங்குறாரு சும்மா கையை தட்டி 2 பார்த்த பேசுறது, அதெல்லாம் பிராடு, பொல்லாத ஆவி. மனம் திரும்பிடுங்க. இதெல்லாம் கட்சி தலைவனை வச்சு கூட்டம் வச்சா சொல்ல மாட்டான். மத தலைவனை கூப்பிட்டு கூட்டம் வச்சு என்ன சொல்ல மாட்டான். எங்களை போன்ற இறைவனுடைய அழைப்பும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாத்திரமே இந்த வார்த்தைகளை பேச முடியும், நினைப்பூட்ட முடியும். சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, அது கல்யாண நாளோ அது மற்ற நாளோ எந்த நாளோ கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தைரியமாய் பிரசங்கிப்போம். இது எங்கள் மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வாழ்க்கை பாதையில் வருகிற மேடு பள்ளங்களை பார்த்து ஒருவருக்கொருவர் குறை சொல்லி, ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டாரை குறை சொல்லி, இவ்விதமாக இறைவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகள் இடம் தரக்கூடாது. குறை சொல்லுதலுக்கு இடம் தரக்கூடாது. தந்திருந்தால் மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். திருமணமானவர்கள் ஆண்டவர்கிட்ட மன்னியும் கேளு, அப்பதான் பரிசுத்தாய் நிலை கொண்டு இருப்பார். இல்லைன்னா உன்னை விட்டு பரிசுத்தாய் விலகிடுவார். இது சத்தியம். மனம் திரும்பணும். இந்த திருமண நாள், இந்த கார்த்திக் நித்யாவுடைய திருமணத்தில் வந்திருக்கிற நாமும், திருமணம் பண்ணின நாம் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருந்தா இதை வாய்ப்பாய் கொண்டு மனம் திரும்பி கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாசு கட்டி வச்சுன்னு சொல்லக்கூடாது, தெரியாம கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, நாளைக்கு புலம்ப கூடாது. அதனால இப்பவே நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. 2வது ஒரு வருஷம் 1 பேதுரு 3:7. 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் விளைவின பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்கே பேதுரு அப்போஸ்தலன் திருமணமானவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனம்னு ஒண்ணு இருக்கு. மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கனம்னு ஒண்ணு இருக்கு. கடமைன்னு ஒண்ணு இருக்கு, கனம்னு ஒண்ணு இருக்கு. இது வேத வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடமையும் கனமும் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பிறகு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணமானவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் பரிசுத்த பேதுரு. நீங்கள் புருஷனானவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? விவேகத்தோடு அவர்களுடனே வாழ வேண்டும். விவேகம் என்பது இருபாலருக்கு வேண்டும். புருஷனுக்கு வேண்டும், மனைவிக்கு வேண்டும். விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை உங்களோட கூட அவர்களும் பெறுகிற இடத்தில் இருப்பதினாலே, புருஷனே மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும். காரணம், மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று சொல்லுகிறார் பரிசுத்த பேதுரு.
அவர்களுக்கு பலவீனம்னு ஒரு பகுதி இருக்கு. அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி சில குடும்பங்களிலே பலமுள்ளவளாக இருப்பாள். புருஷன் சில விஷயங்களிலே பலமுள்ளவனாக இருப்பார். எல்லா இடத்திலும் பலமுள்ளவன் அல்ல. மனைவியும் எல்லா இடத்திலும் பலவீனம் உள்ளவள் அல்ல. மனைவியானவளுக்குள், பெண்ணாக பிறந்தவளுக்குள் சில பலவீனங்கள் தொடரும். அதுபோல புருஷனுக்குள் சில பலவீனங்கள் தொடரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். பகுத்தறிவின் ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். தனக்கு மனைவியா வந்திருக்கிறவர்களுக்குள்ளே எவ்வளவு பலம் இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் பலம் இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் பலவீனம் இருக்கிறது என்பதை புருஷன் புரிந்து கொள்ள வேண்டும். புருஷனானவனுடைய வாழ்க்கை பகுதியில் எந்தெந்த பகுதியில் பலவானாக இருக்கிறான், எந்தெந்த பகுதியில் பலவீனமாக இருக்கிறான், மனைவியானவள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதலுக்கு இடம் தராவிட்டால் வாழ்க்கை சமாதானமாக கடந்து போகாது. புருஷன் வேணும் நல்லது, மனைவி வேணும் நல்லது, புரிந்து கொள்ளுதல் வேணுமே. அது இல்லாட்டா குடும்பம் நாசமாயிருமே. நீ கோர்ட்டுக்கு போனா, போலீஸுக்கு போனா அதிகமான கேஸ் கிறிஸ்தவ கேஸா தான் இருக்கு. திருமணத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாங்கெல்லாம் கூடி வர்றோம், உறவுகள், நட்புகள், சபை மக்கள், ஊழியர்கள், ஆசீர்வதியும் சொல்லிடுவானுங்க. வாழ்க்கையில போறது நீங்க 2 பேர் தான், புரிஞ்சுக்கிறீங்க. அவன் சொல்லிட்டு அவங்க அணிக்க வாங்கிட்டு போயிடுவான், போடுற ஜோத்தை தின்ட்டு போயிடுவாங்க. ஆசீர்வாதம் நமக்கு வரணுமானால் புரிந்து கொள்ளுதலின் ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். எசேக்கியா அண்ணனுக்கு பின்னாடி ஜெய்சிலன் ஒருத்தர் இருப்பார். அவர் திருமணத்துக்கு முன்னாடி இப்படித்தான் பெண் வாக்கம்னு என்கிட்ட சொன்னார். பேர் ஜெய்சில. அப்புறம் அப்படி இப்படியே காலங்கள் கடந்து போனது. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் பொறுப்படுத்து செஞ்சு வச்சுட்டார். எசேக்கியா அண்ணன் தங்கச்சியவை செஞ்சுட்டார். திருமணம் முடிந்த பிறகு நான் கேட்கிறேன், ஐயா எங்க சபையில் வந்து ஒரு ஆன்லைன் பிரேயர், நீங்க கணவன் மனைவிமா வந்து இந்த ஆன்லைன் பிரேயரை நடத்தி கொடுங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், என்ன மனைவி புரிஞ்சுக்கிறேன், மனைவி என்ன புரிஞ்சுக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் டைம் தாங்க. லவ் பண்றது கல்யாணம் முடிக்கிறது ஈஸியில, நிறைய போற பூரா அதை செய்வான். சபைக்குள்ள வந்தவன் எப்படி செய்ய முடியும்? வாழ்க்கையை படிக்காம எப்படி வாழ முடியும்? லவ் பண்ணனு, குடும்பமாகனு ஆசைப்பட்டா போதாது. சபைனா சபையில் உள்ள விசுவாசி மாதிரி நடந்துக்கிறேன். அதனால தேவ சித்தத்தை நிச்சயப்படுத்துங்க. 2வது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. இந்த ஜெயசீலன் சொன்ன வார்த்தை, என்ன மனைவி புரியணும், மனைவி என்ன புரியணும், இது கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். அந்த வார்த்தை எனக்கு பிடித்தது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளணும், சுவாவங்களை புரிஞ்சுக்கிறணும். இவங்க தகப்பன் தாயி உடன் பிறந்தவங்க, இவங்க தகப்பன் தாயி உடன் பிறந்தவங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய அபிலாசைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளலைன்னா கல்யாணம் பண்ணவே நினைக்க கூடாது. எல்லாம் புரிஞ்சுக்கிறேன், எல்லாம் குடும்ப நாசமாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பலம் எந்தெந்த பகுதி கணவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பலவீனம் எந்தெந்த பகுதி இருக்கிறது, மனைவிக்குள்ளே எந்தெந்த பகுதி பலம் இருக்கிறது, எந்தெந்த பகுதி பலவீனம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நாள்ல தெரியுமா? கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் ஆச்சியா, இன்னும் புரியலையா அப்படிங்கிறார் ஒருத்தர். திருமணத்தை நடத்தி வைக்கிற ஒரு போதகரே சொல்றார், என்ன என் மனைவி புரியல, என் மனைவி என்ன புரியல, வருஷம் 25 ஆச்சு, குழந்தைகள் பிறந்து குழந்தையெல்லாம் படிக்குது, ஆனாலும் புரியலையே. அதுக்குத்தான் இயேசு வேணும், அதுக்குத்தான் தேவ சமூகம் வேணும், அதுக்குத்தான் பரிசுத்தாய் வேணும், அதுக்குத்தான் சபை வேணும், ஐக்கியம் வேணும். அவன் விருப்பப்படி ஓடக்கூடாது.
அது சபைக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு தான் விருப்பப்படி ஓடுறது. சபைங்கிறது கர்த்தருடைய உடல், அவருடைய சரீரம், அவருடைய சபை, சரீரமாகிய சபை. அவன் சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு வெளியில உள்ளவனுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. அவனுக்கு இருக்கிற உரிமை இங்க இருக்காது, அத்து போயிடும். அவனை மாதிரிலாம் வாழ நினைக்க கூடாது. சபைக்குள்ள வந்துட்டியா, உன் ஆசைக்கு எல்லை இருக்கு, உன் விருப்பத்துக்கு எல்லை இருக்கு, உன் செயல்பாடுகளுக்கு எல்லை இருக்கு. எல்லாம் கட்டுப்பாடு உடையதுதான் கர்த்தர் கட்டுகிற சபை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா அந்த சபை கட்டப்படணும்னா என்ன செய்யணும்? கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அந்த சபையை தான் அவர் கட்டுவார், மற்றதெல்லாம் மனுஷன் கட்டுவான். மனுஷன் கட்டுற சபையில நம்ம அங்கமா இருந்தா நமக்கு பரலோகம் கிடையாது. தேவன் கட்டுகிற சபையில் அங்கமா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கணவனாக மனைவியாக இணைக்கப்பட போகிற கார்த்திக், நித்யா, நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக குடும்பமாக இந்த பூமியிலே வாழும் காலம் அளவும் தொடர வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலின் ஆவி வேண்டும். அது ஆவியின் வரங்கள் 9 1 ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த வரம் உங்களுக்குள் கிரியை செய்யுமானால் நலமாயிருக்கும். இந்த பகுத்தறிவின் வரம் பரலோகத்தின் தேவனால் உங்களுக்கு அருளப்பட வேண்டும். தேவன் அந்த அபிஷேகத்தை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். புரிந்து கொள்ளுதல், சாப்பாடு, துணி, நாம சமைக்கிற ஜாமாங்க, நம்ம வாங்குற இடம், பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்காக எடுக்கிற முடிவுகள், பிள்ளைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலு, என்ன காரியமாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் உட்கார்ந்து பேசி அவங்கள்ட்ட இருக்கிற ஆலோசனை இங்கே வாங்கி, இங்கே இருக்கிற ஆலோசனை அங்கே வாங்கி, அதை எடுத்துட்டு போய் கர்த்தர் பாதத்தில் வச்சு, எப்பா நாங்கள் இருவரும் இப்படி விரும்புகிறோம், இப்படி இடம் வாங்க விரும்புகிறோம், இப்படி ஒரு ஸ்கூலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இப்படி ஊழியம் செய்ய விரும்புகிறோம், உமக்கு சித்தமானபடி எங்களை நடத்தணும், அதுக்குரிய ஆலோசனை தாரும் 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 கேட்கணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். உங்க ஜெபத்தை கேட்கிறதாக இருக்குமானால் பதில் தருவார். மற்றவன் ஜெபம் பண்ற மாதிரி ஆவிக்குரிய ஜெபிக்க கூடாது. தேவனுக்கு சித்தமானது இன்னதென்று அறிந்து, பிரியமானது இன்னதென்று அறிந்து ஜெபிக்கணும். அப்பதான் அவர் செவி கொடுப்பார். சும்மா ஜெப கூட்டம், ஆன்லைன் பிரேயர், பாசிங் பிரேயர், குடும்ப ஜெபம், தனி ஜெபம் அப்படின்னு எல்லா ஜெபத்திலும் இருக்கான். ஒரு பதிலும் பரலோகத்திலிருந்து வர்றது கிடையாது. வீணா போன ஜெபம். எதுக்கு அந்த ஜெபம்? அந்த ஜெப கூட்டம் எதுக்கு? கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவன் இஷ்டப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டிக்கப்படுகிற இடம் தேவனுடைய திருச்சபை. சபைக்கு வெளியே இருக்கிறவனை நம்ம கண்டிக்க முடியாது. சபைக்கு உள்ளே இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களை மட்டுமே கர்த்தர் கண்டிப்பார். கர்த்தருடைய தாசன்மார்கள் கண்டிப்பார்கள். அப்ப ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள், விவேகத்தோடு அவர்களுடனே வாழுங்கள். உட்கார்ந்து பேசி எடுக்கிற ஆலோசனை மனைவி இடத்திலிருந்து வருமானால் அது பலமாக இருக்குமானால் அதை எடுத்துக்கொள்ளணும். நான் புருஷனாக்க அப்படின்னு உடம்ப வச்செல்லாம் திருப்பி வழங்க கூடாது. உடம்ப கொண்டு புதைச்சிருவாங்க நாளைக்கு. அறிவு பலம் இருக்கணும், ஆன்மீக பலம் இருக்கணும், ஆலோசனை கொடுக்கக்கூடிய பலம் இருக்கணும். அதை விட ஒரு மடங்கு மனைவி இடத்திலிருந்து வருமானால் அதை பெற்றுக்கொள்ளணும். அதை விவேகத்தோட வாழ்றது. நான் ஆம்பளையாக்கு மீசை வச்சிருக்கேனாக்க கர்த்தருக்கு சோத்திரம் இப்பெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ஆவியானவருக்கு விருப்பம் இருக்குது. அவர் விலகிடுவார் உன்னை விட்டு. மீசை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி. நீ பெற வேண்டிய ஆலோசனை மனைவியிடத்திலிருந்து வருமானால் பெற்றுக்கொள். அதே மாதிரி கணவனிடத்திலிருந்து வருமானால் பெற்றுக்கொள். இல்லை எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அக்கா அப்படி சொல்லுது, என் தங்கச்சி அப்படி சொல்லுது, என் ஃப்ரெண்டு சொல்லுதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, விளங்காது குடும்பம். நீ இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்.
தேவன் இணைக்கணும் இந்த விவாகத்தை. யார் இணைக்கணும்? தேவன் இணைக்கணும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. அக்கா வந்து பிரிச்சிடக்கூடாது, தங்கச்சி வந்து பிரிச்சிடக்கூடாது, அத்தை வந்து பிரிச்சிடக்கூடாது, மாமா வந்து பிரிச்சிடக்கூடாது, யாரும் பிரிக்க கூடாது. தேவனே பிரிக்க மாட்டார். தேவன் இணைச்சிட்டார்னா ஒரே மாம்சமாயிருப்பார்கள். கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பிறகு ஒரே மாம்சம். இதை ரெண்டா வெட்டிடக்கூடாது. வெட்டிடுவான். சொந்தக்காரன், பந்தக்காரன், சொக்காரன், சாதிக்காரன், சமுதாயக்காரன், நண்பன் வெட்டிடுவான். உடலை வெட்டிடுவான். இரண்டு உடலாக இருப்பது கணவன் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பிறகு ஒரு உடல். அவன் ஒரே மாம்சமாக இருக்கிறான். இதை வெட்டுறதுக்கு வருவாங்க உறவுகளும் நட்புகளும். இடம் கொடுத்துடாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்யா. அதனாலதான் இந்த நினைப்பூட்டுதலை சொல்லிட்டு நாங்க திருமணத்தை நாங்க இணைச்சு வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து ஒருவருக்கொருவர் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். உட்கார்ந்து பேசி காரியங்களை தீர்த்து கொள்ளுங்கள். முடிவெடுங்கள். அந்த முடிவை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் வையுங்க. வச்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை விரிச்சு வாசிங்க. அப்ப உங்களுக்கு பதில் வரும். வசனத்தின் வழியாக தேவன் பதில் தருவார். அதையும் தாண்டினால் சபைக்குள்ளே போகும் பொழுது சபையிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளின் மூலமாக நமக்கு பதில் தருவார். நீங்க குடும்பமாக தனியாக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பதில் தருவார். பதில் வாங்கி வாங்கி வாழணும். ஜெபம் பண்றேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா, பதில் வந்ததா, அதுக்கு பதில் சொல்லு. ஆவிக்குரிய மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. ஏமாத்தக்கூடாது. உன்னை நீயே ஏமாத்தாத, குடும்பத்தை ஏமாத்தாத, சபையை ஏமாத்தாத, உறவு நட்புகளை ஏமாத்தாத. அதெல்லாம் சபைக்கு வெளியே இருக்கிறவன் அந்த மாதிரி வாழ்வான். நீ வாழக்கூடாது. உனக்கு அந்த உரிமை இல்லை. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து உங்க முடிவுகளை வைங்க. இப்படி நாங்க இருவரும் முடிவு எடுத்திருக்கோம் சாமி, எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்தில் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி நாங்க டிராவல் பண்றோம். அந்த டிராவல் இப்படி முடிவு எடுத்திருக்கோம். ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், ஒரு மரண வீட்டுக்கு போறோம், ஒரு பிரதிஷ்ட வீடு குடும்பம் பிரதிஷ்ட காரியங்களுக்கு போறோம். சாமி நாங்க போறதுக்கு கூட வாங்கன்னு சொல்லி ஜெபிக்காத. அல்ல ஜீவசக்காரன் ஆட்சிக்காரன் ஜெபம் பண்ணுவான். ஆவிக்குரியவை அப்படி ஜெபிக்க கூடாது. ஆண்டவரை உமக்கு சித்தமானால் நடத்தும். சொல்லுங்க வாயை திறந்து, வாயை திறந்து சொல்லுங்கம்மா. உங்க விருப்பப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு செத்து நிறைய போயிருவ. நீ சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, தேவ சித்தம் செய்யறவன் தான் பரலோகத்துக்கு வருவான்னு கர்த்தர் சொல்லிட்டார். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அந்த வசனத்தின் மேல் விசுவாசம் இருந்தா இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசித்தே ஆகவே. நகை கழட்டினா போதாது, வெயிட் அண்ட் வெயிட் உடுத்தினா போதாது. இது பரலோகத்துக்கு கொண்டு போகுமா? மனம் திரும்பின வாழ்க்கை வாழணும். தேவ சித்தப்படி வாழணும். ஆண்டவரே உமக்கு பிரியமா, ஆண்டவரே உமக்கு சித்தமா கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் பிரியமா இருந்தா போதாது, ரெண்டு வீட்டாருக்கும் பிரியமா இருந்தா போதாது, உங்க சபைக்கு பிரியமா இருந்தா போதாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய மனதுக்கு பிரியமானு கேளு. கேட்டு பதில் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணு. வந்த பிறகு காரியத்தை நடப்பி. அவங்க கோச்சுக்குருவானே, இவங்க குறை சொல்லுவானே சொல்லிட்டு போட்டு, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். குறை சொல்றவன் சொல்லிட்டு தான் இருப்பான். அவன் பரலோகத்துக்கு வரவனா? அத பாரு. பரலோகத்துக்கு வரவன் சொல்ல மாட்டானே. பைபிள் குறை சொல்லிச்சுன்னா நம்ம திருத்திக்கிறோம். அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், இவன் சொல்லுவா, அவன் சொல்லுவா. அதை பத்திலாம் கவலைப்படாத. கவலைப்படாத கிறிஸ்தவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வான். ஏது நிறைய பேசுனாங்களே, சொந்தக்காரங்க, சாதிக்காரங்க. உடனே என்னையும் பேசாதா? பேசத்தான் செய்யும் சொல்லிட்டு 1 பேர் 4 பேர் தெளிவா எழுதுறான்.
எபேசியர் 2 பவுல் தெளிவா எழுதுறான். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரிய தம்பதிகளாக நீங்கள் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை உங்களுக்கு முன்னே நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோக கிறிஸ்தவனா வாழணும், பூமிக்குரிய கிறிஸ்தவனா வாழக்கூடாது, பேர் கிறிஸ்தவனா வாழக்கூடாது, ஆவிக்குரிய கிறிஸ்தவனா வாழணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிதான் பிரிச்சு எல்லா இடத்துலையும் பேச மாட்டாங்க. உங்க 2 பேரையும் சேர்த்து செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சு ஆசீர்வதியும் சொல்லிட்டு போயிடுவான். ஒரு ஆசீர்வாதம் வராது. ஏன்னா அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே. அவன்லாம் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கணும். நம்மளை கடன் வாங்காதவனு கடன் வாங்கினவன் ஆசீர்வதிச்சா இப்படி ஆசீர்வதிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாதவனு, மெடிக்கல் ஷாப்புக்கு போகாதவனு, அங்க போய் மருந்து மாத்திரை திங்கிறவன் ஆசீர்வதிச்சா இப்படி? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டாமா? யார் உங்களை ஆசீர்வதிக்கணும்? தெய்வதாசன் மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கணும். அந்த தெய்வதாசன் எப்படி இருக்கணும்? ஒழுங்கு இல்லையா? அதையெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். விவேகத்துடனே வாழ வேண்டும். பலமான பகுதிகள், பலவீனமான பகுதிகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு நாம் எடுக்கிற முடிவுகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, அதுவும் அதிகாலை ஜெபத்தில் வைத்து, ஆண்டவரிடத்தில் பதில் வரும் வரை வெயிட் பண்ணுங்கள், காத்திருங்கள். ஆண்டவரிடத்தில் பதில் வந்த பிறகு துணிந்து நில்லுங்கள். அந்த காரியத்திலே கருத்தாய் நில்லுங்கள். விசுவாசத்தோடு முன்னே செல்லுங்கள். எதிர்த்திருக்கிறவன் பிசாசாக இருந்தாலும் கர்த்தர் தவிடுபடியாக்குவார். அவன் இருக்கிற இடம் தெரியாமல் கர்த்தர் போக பண்ணுவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எத்தனை சக்திகளாக இருக்கட்டும், அது மானுட சக்தியோ, பிசாசின் சக்தியோ, அல்லது உலக அரசாங்கத்தினுடைய சக்தியோ, எல்லா சக்திகளையும் முறியடிக்கக்கூடிய தேவ வல்லமையை கர்த்தர் அனுப்பி தருவார். நீங்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது ஒரு வசனத்தை வாசிங்க. மகியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16. வாசிங்க வாசிங்க. ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது. இந்த ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. சரி, போதும். தேவபக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும். துன்மார்க்கரையும் பாவியையும் பரியாசக்காரனையும் பெற்று தொலைக்க கூடாது. அப்படின்னா நீங்க இறைவனை தேடணும். உண்மையாகவே தெய்வத்தை தேடினால் உங்களுக்கு பிறக்கும் சந்ததி பாவம் உள்ள சந்ததி அல்ல, பக்தி உள்ள சந்ததிகள் பிறக்கும். துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன் இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு சீரழியுது குடும்பங்கள். குடியார பயலுக, கொள்ளையடிக்கிற பயலுக, திருட்டு பயலுக, களவாணி பயலுக, கொலை செய்கிற பயலுக, இவங்களெல்லாம் பெற்றுறாதீங்கப்பா. அதனால பெறவே மாட்டோம்னு முடிவெடுத்துறாதீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க ஜெபத்துக்கு தெய்வம் பதில் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா கேளுங்க. சாமி, எங்களுடைய உறவு நிமித்தம் நாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் துன்மார்க்கர்களாக இருக்கக்கூடாது, பாவிகளாக இருக்கக்கூடாது, பரியாசக்காரர்களாக இருக்கக்கூடாது, பெருமை பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவரே இயேசுநாதா, இந்த பூமியிலே கோடி கோடி மக்கள் வாழ்றாங்க. இந்த இந்திய தேசத்திலே 140 கோடிக்கு மேல வாழ்றாங்க. நாங்க குடும்பமா இணைய போறோம். எங்களுக்கு பிறக்கிற சந்ததி, தலைமுறைகள் பரிசுத்தம் உள்ள சந்ததியாய் பிறக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் பிறக்க வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணிட்டு தான் பிள்ளைகள் பிறந்த பிறகும் அதுக்கு தலையில கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே வரணும். அதுக்கு காலையில பிடிச்சி ஜெபிங்க. அதுக்கு தலையில் தூங்கும் போது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகம் துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது, பாவங்களினால் நிறைந்திருக்கிறது, பரியாசங்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய தலைமுறைகள், நம்முடைய சந்ததிகள், நாம் பெற்றெடுக்கிற நம்முடைய கற்ப பிறப்புகள் இந்த உலக மக்களுக்கு மத்தியிலே தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும்.
நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகம சத்தியங்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. பெற்றெடுக்கிற சந்ததிகளை பரிசுத்தமுள்ள சந்ததியாக, தேவ சித்தம் செய்கிற சந்ததியாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை தாங்கப்பா. தந்த பிள்ளைகளுடைய தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே குடிச்சிடக்கூடாது, ஆண்டவரே என் பிள்ளை பொய் சொல்லிடக்கூடாது, என் பிள்ளை கொலை பண்ணிடக்கூடாது, உலகாரனா மாறிடக்கூடாது. இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. தூங்கும்போது பிள்ளைகளுடைய தலையில வச்சு ஜெபம் பண்ணு, காலை பிடிச்சி ஜெபம் பண்ணு. நல்லா தூங்கும்போது தோற்று ஜெபி. 2 கண்ணீர் வடி. துன்மார்க்க பிள்ளைகளா இருக்குமானால், பரியாசம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்குமானால், திருடி களவாணித்தனம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்குமானால், கண்ணீரோட ஜெபப்பட்டு உன் பிள்ளைகளை கத்தர் சந்தித்து உன் கண்ணீருக்கு பதிலாக அவனை மறுவப்படுத்தி கத்தருவான், கையில் தருவார். உன் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நல்லவர்களாக, தேவனுக்கு மகிமை உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறவர்களாக கத்தர் ஆசீர்வதிப்பார். அவன் எங்க திருந்த போறான், எங்க மனம் திரும்ப போறான்னு நினைக்காத, கத்தர் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயா நான் ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம் போட்டேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணிட்டேன், விழிப்பு ஜெபம் பண்ணிட்டேன், எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிட்டாங்க, மாறலன்னு சொல்ற பாரு, கத்தர் நிச்சயமா மாற்றுவார். நீ கண்ணீர் விடு அவர் பாதத்தில். ஐயா இயேசுநாதா, சிறு பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தாதனாலே அது வளர்ந்து வாலிபமாகி பெரியவர்கள் ஆகும் பொழுது இப்படி மாறிட்டாங்களே, நீங்க தான்ப்பா அதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு பிடி. யாக்கோபு யாப்போக்கு என்ற ஆற்றின் கரையிலே அக்கறைப்படுத்தி விட்டு எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு ஜெபம் பண்ணினானே, அந்த ஜெபத்தின் பலன் இஸ்ரவேல். இஸ்ரவேல் தேவனுடைய தொடுதல் அங்கே வருகிறது. பரிசுத்த தெய்வத்தினுடைய தொடுதல் அந்த ஜெபத்தின் முடிவில் அவனுக்கு கிடைத்தது. வரும்போது வீரப்பா வந்தான், இப்ப போகும்போது வித்தியாசமான நட, நொண்டி நொண்டி நடந்தார். இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யாக்கோபுடைய தொடர்ச்சி சந்தை தொட்டார். ஆகவே ஆண்டவர் தொடுவாரியா, உன் ஜெபத்தை கேட்பாரியா, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரியா? நம்பிக்கையோட இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கிற நீ இந்த திருமண வைபவத்திலே கலந்து கொண்ட நீ ஜெபிக்கிற மனுஷனாய், மகளாய், மகன் மனுஷனாய் இருந்தால் தொடர்ந்து நீ ஜெபிக்க ஆரம்பி, கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார், பலன் அடைவாய். அதனால பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பிள்ளை பெறுவதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பிறகு நீங்க கைகோர்த்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பக்தி உள்ள சந்ததியை தருவாராக. பாவமுள்ள சந்ததிகளை பெற்றெடுக்காதபடி தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க இறைவன் அருள் புரிவாராக. 4வது ஒரு வசனத்தை வாசிங்க, முடிச்சிருவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 இருந்து தொடர்ந்து வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. இப்பொழுது நமக்கு முன்பாக கார்த்திக் யாக்கோபு என்ற பெயரை உடைய சகோதரன், வித்யா என்ற சகோதரி திருமணத்துக்காக வந்திருக்கிறார்கள். உலகத்தில் எல்லாரும் குடும்ப வாழ்க்கை நடத்துகிற போல நடத்த போறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காட்டாலும் அவங்களுக்கு வாழ தெரியும். உலகத்தில் கம்யூனிஸ்ட்வாதிகள் திருமணம் பண்றான், இன்னும் பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. தீகாக்காரன் கல்யாணம் பண்றான், பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க.
கடவுளே இல்லைன்னு சொல்றான், அவனும் குடும்பம் நடத்துறான். பிரசங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சாலும் நடத்துவாங்க. கல்யாணம் முடிச்சு வைக்காட்டாலும் அவங்க தனியாக கூடி போய் குடும்பம் நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் தேவையில்லை. தேவையானது என்ன, அதை பவுல் குறிப்பிடுகிறான். கணவன் மனைவி இப்படி நடந்துக்கிட்டு இப்படிதான் வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டே வரும்போது சொல்றான், எப்பா நான் புருஷன் பொண்டாட்டியை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த கணவன் மனைவியினுடைய இணைப்பில் ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்? அதுதான் பரலோக ரகசியம். பரலோக ராஜ்யம் ரகசியமாக இருக்கிறது. உலக மக்களுக்கு, தெய்வ மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னையா ரகசியம்? ஐயா, கணவன் கார்த்திக் யாக்கோபு நித்யா மனைவி கணவனாக இணைய போறாங்க. அவங்களுக்கு எப்படி குடும்ப வாழ்க்கை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல அவங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறதுனால பைபிளை வாசிப்பாங்க, ஆவிக்குரியவங்கள்ட்ட போய் ஆலோசனை பெற்றுக் கொள்வாங்க. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்குன்னு பவுல் சொல்றானே, அது என்னையா ரகசியம்? கூடி வருகிற திருச்சபைக்கும் திருச்சபையை கட்டி எழுப்புகிற அருள்நாதர் இயேசுவுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:2 சொல்லுகிறது, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு வைராக்கியத்தின் ஆவி பவுலை நிரப்புகிறது. திருச்சபை மனைவி, திருச்சபையின் தலைவர் இயேசு கிறிஸ்து, அவரை புருஷன் பைபிள் சொல்லுது. ஒட்டுமொத்த திருச்சபை, ஆண்களும் பெண்களும் அடங்கிய திருச்சபை, ஒட்டுமொத்த திருச்சபைக்கு பேரு கிறிஸ்துவின் மனைவி. இந்த திருச்சபையை இயேசு புருஷனாக இருந்து கொண்டு எப்படி நடத்துறாரா? சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அவர் காப்பாற்றுகிற தெய்வம். அவர் யாரையும் தள்ளிவிட மாட்டார், தள்ளி விடாதவர். அப்ப சபையில நல்லா கவனிக்கணும், ரகசியத்தை புரிஞ்சுக்கிறீங்க. சபை மக்களானால், ஊழியக்காரங்களானால் இதை படிக்கணும். மற்ற திருமணங்கள்ல நீங்க படிக்கிறதுக்கு இதுல படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நோட்ஸ் எடுக்க முடியும்னா நோட்ஸ் எடுத்துக்க, போற இடங்கள்லாம் பிரசவம் பண்ணு ஊழியக்கார. சபையை மனைவியாகவும் சபையினுடைய தலையாக இருக்கிற கிறிஸ்துவை புருஷனாகவும் வேதம் சொல்லுகிறது. இப்ப புருஷன் மனைவியை பற்றியே சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன்ப்பா, புரிஞ்சுக்கிறீங்களா சபையில் உள்ளவங்க அப்படின்றத எழுதுற. எப்படி சபையை போஷிக்கிறாரா? சபையில கரை இருக்கான், சபையில திரை இருக்கான், சபையில பிழை இருக்கான். கரை திரை பிழை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் மகிமையுள்ளதுமான ஒரு சபையாக தமக்கு முன் மத்தியாகத்தில் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். ரத்தம் சிந்தினார், தன்னுடைய உடலை ஒப்புக் கொடுத்தார். தன் உடல் அழிந்தாலும் பரவாயில்லை, ஒரு சபை பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு சபை காக்கப்பட வேண்டும், ஒரு சபை போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கினார். இந்த சத்தியத்தை சபை புரிஞ்சுக்கிறோம். அப்போ சபைன்னு சொன்னா பலவீனம் இருக்கியா, அதுல கரை இருக்கான், அதுல திரை இருக்கான், அதுல பிழை இருக்கான். இப்ப கரை என்றால் என்ன, திரை என்றால் என்ன, பிழை என்றால் என்ன? ஏதோ ஒன்று வச்சுக்கோ, நேரம் ஆகிப்போச்சு எனக்கு, நான் முடிக்கிறேன், கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா கல்யாணம் பண்ணும்ல, அதுக்கு தானே வீடியோகிராஃபர் அப்படியே நிற்காரு, ஒரு சேரை போட்டு உட்காராம. கர்த்தருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சபைக்குள்ளே இருக்கிற குறைகளை அவர் சொல்லிக்கொண்டே திரிவதில்லை, விமர்சித்துக் கொண்டிருப்பதில்லை. அவர் சொல்லுவாரானால் என்ன ஆகும் நம்முடைய நிலைமை? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கவனித்திருப்பாரானால் யார் நிலை நிற்க முடியும்?
உன்னை என்னை இதுவரைக்கும் சபைக்குள்ள வைத்திருக்கிறார். குறை சொல்லிட்டே தெரியறது இல்ல. இருக்கிற குறை நீங்க, கரை நீங்க, திரை நீங்க, பிழை நீங்குவதற்காக தம்முடைய ஆவியானவரை கொண்டு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் தூற்றி திரிவதில்லை, விமர்சிப்பது இல்லை. சொல்லுவாரானால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து கரையை கழுவுறாரியா, கரை நீங்க கழுவுகிறார். தம்முடைய ரத்தத்தை கொண்டு கழுவுகிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி அனுப்பி கழுவுகிறார். தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அனுப்பி அனுப்பி கழுவுகிறார். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த கூட்டம் தான் தேவனுடைய திருச்சபை. இந்த சபைக்கு இன்னொரு பேர் என்ன? இயேசுநாதர் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. இயேசுநாதருடைய மனைவிக்கு பேர் தான் சபை. அப்போ அந்த சபையில் ஒரு கரை வந்துருச்சு, ஒரு திரை வந்துருச்சு, ஒரு சின்ன பிழை வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் கழுவி கழுவி வெளியே தெரியாம கழுவி 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 வெளியே தெரியாம பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி வெளியே தெரியாம மன்னித்து மன்னித்து அவர் சபையை போஷிக்கிறது போல, காப்பாற்றுகிறது போல, புருஷனே உன் மனைவியை போஷிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பவுல் எழுதி கொண்டு வருகிறார். சபையானது இயேசு கிறிஸ்துவின் எலும்பு, சபையானது இயேசு கிறிஸ்துடைய மாம்சம், சபையானது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது, இந்த ரகசியம் பெரியது. இப்படி பரலோகமும் பூலோகமும் ஐக்கியப்படுகிற இடம் பரிசுத்த தேவனுடைய திருச்சபை. இப்படிப்பட்ட உறவு கணவன் மனைவி போல கர்த்தர் உறவாடுகிறாராம். அந்த சபை என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை கரை வருகிறது, திரை வருகிறது, பிழை வருகிறது கழுவுகிறாராம், மன்னிக்கிறாராம், பரிசுத்தப்படுத்துகிறாராம், பலவீனங்களை தாங்கிக் கொள்ளுகிறார். தாங்குவே, தப்புவிப்பே, ஏந்துவே, சுமப்பே, முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து உன்னை கைவிடாதிருப்பே. அதுபோல புருஷனே நீ என்ன பண்ணு? இயேசுநாதர் சபையில் அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாரோ அதுபோல புருஷனே உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டும் என்று பரிசுத்த பவுல் எழுதி கொண்டே வருகிறார். இறுதியாக 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. எப்படியும் இதுவரைக்கும் இங்க பிரசங்கம் கட்டிய, இனி கன்க்ளூஷனுக்கு வாங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவுள். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். சபை அருள்நாதர் இயேசுவுக்கு முன்பாக பயபக்தியா இருக்கணும். மனைவியானவரும் தன் புருஷனுக்கு செலுத்த வேண்டிய கனம், கனம் தான் பயம் சொல்றது, கனப்படுத்துறது. ஒரு பக்தி, புருஷ பக்தி இருக்கணும். பயபக்தி, இறைவனிடத்தில் இருக்கிற பயம், பக்தி. மனைவியும் ஒரு பயபக்தியோடு தன் புருஷனை வழிநடத்த வேண்டும். அதோடு கூட மேல ஒரு வார்த்தை போடுறாரு, எப்படியும் புருஷனே மனைவியிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு செய். கோவப்பட்டுக்கிட்டு, எரிஞ்சு விழுந்துக்கிட்டு, சந்தேகப்பட்டுக்கிட்டு நீ எப்படி இருக்கணும்? இறைவனுடைய பிள்ளையா இருக்கணும். இப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறது, இப்ப பார்த்தாலும் கோவப்படுறது, இப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறது, இதெல்லாம் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்குமானா அதை தூக்கி வீசிட்டு தேவ அன்பினால் நிரப்பப்படு. ஓ மனைவியினிடத்தில் அன்பு கூறு. நீ அன்பு கூற ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கலா ஓ மேல ஒரு பயம், பக்தி வந்துடும். என்ன செய்ய போற? அவளை கீழ்ப்படிய சொல்லுங்க, நாங்க அன்பு கூறுறோம். இந்த அம்மா மாதிரி சொல்லுது, அவங்களை அன்பு கூற சொல்லுங்க, நாங்க கீழ்ப்படுகிறோம். நாங்க என்ன தீர்ப்பு வழங்குறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் மனைவியான இடத்தில் புருஷர்களே விவேகமாய் ஞானமாய் அவர்களோடு இணைந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்தால் நீங்கள் செத்தா பரலோகத்துக்கு வருவீங்க. நித்திய ஜீவனாகிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயபக்தியை மனைவியானவள் புருஷனிடத்தில் செலுத்த வேண்டும். அதை
புருஷர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அன்பு செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? கரை வரும்போது, திரை வரும்போது, பலவீனம் வரும் பொழுது அதை தாங்கு, தப்புவி, ஏந்து, சுமந்துகொள். அப்படி செய்வாயானால் மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருப்பாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மணமக்கள் இப்ப எழுந்திருப்பார்களாக. Yeah.